أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لكل أمة جعلنا منسكا هم ناسكوه صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من تشبه بقوم فهو منهم أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிவாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஹத்தாபுல் அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கும் அனைவர் மீதும் வல்லநாயனின் கிருபையும் மக்ஃபிரத்தும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையாலும் கருணையாலும் ஜமாதுல் ஆகிருடைய கடைசி வார ஜும்ஆவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். உலகெங்கிலும் வாழக்கூடிய மக்கள் சுமார் 730 கோடி பேர் இருக்கின்றனர். வாழ்கின்ற பகுதிக்கேற்ப, நாட்டிற்கேற்ப பல்வேறு மதங்களை, பல்வேறு சமயங்களை, பல்வேறு இசங்களை பின்பற்றி வருகின்றனர். ஒவ்வொருவரும் அவர்களுடைய மத கோட்பாட்டின்படி, அவர்களுடைய சமயங்கள் அறிவுறுத்துகின்றதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அதன்படி வாழுகின்றனர். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், لِكُلِّ أُمَّةٍ جَعَلْنَا مَنْسَكًا هُمْ نَاسِكُوهُ. இந்த உலகத்தில் தோன்றிய ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் ஒரு வழிபாட்டு முறை ஒன்று இருக்கின்றது, ஒரு வாழ்க்கை முறை ஒன்று இருக்கின்றது. அந்த வழிபாட்டு முறையில் அவர்கள் வழங்குவார்கள். அந்த மதம், இந்த சமயம் சொல்லித் தந்ததின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றிய முதல் இது நாள் வரை ஏராளமான மதங்களை, சமயங்களை இந்த உலகம் சந்தித்திருக்கின்றது. அந்த வரிசையில் தான் உம்மத்தே முஹம்மதியாவாகிய நாம் நமக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தி, இஸ்லாத்திற்கென்று ஒரு கோட்பாடு, ஒரு வாழ்க்கை முறை, ஒரு வாழ்வியல் வழிகாட்டியை அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அதைத்தான் நம்முடைய வாழ்வியல் நெறிமுறையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வழிபாட்டு முறையும் கூட. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாம் அது நமக்கு கற்றுத்தருகின்ற கோட்பாடுகள், வழிமுறைகள், வாழ்க்கை தத்துவங்கள், இது எதுவுமே முஸ்லிம்களை மட்டுமே மையப்படுத்தி அமைக்கப்பட்டதல்ல. உலக மக்களுக்கு எது பிரயோஜனம் பெறுமோ, உலக மக்களுக்கு எது நன்மையாக இருக்குமோ, உலக மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு எது மேலோங்கி பெறுமோ, மேம்பட்டு நிற்குமோ, அதைத்தான் இறைவன் நமக்கு வழிகாட்டியின் முறையாகவும் வாழ்வியல் முறையாகவும் நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா. உலகம் தோன்றிய நாள் முதல் இது நாள் வரை ஒவ்வொருவருக்கும் ஒரு அமைப்பு இருக்கின்றது. ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஷரியத் இருக்கின்றது. அந்தந்த கால சூழ்நிலைக்கேற்ப எது கூடும், கூடாது, எது தேவை, எது தேவையில்லாதது என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா வாழ்க்கை முறையை மனிதர்களுக்கு அறிமுகப்படுத்தி, இதை நீ பின்பற்றினால்
உனக்கு எல்லா வகையிலும் நல்லது. இதை பின்பற்ற தவறினால் எல்லா நிலைகளிலும் சறுக்களை நீ சந்திப்பாய் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான். அதை ஏற்று நடப்பவர்கள், அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டவர்கள் இஸ்லாமியர்களாகவும், அதை ஏற்க மறுத்து அவர்களுடைய இஷ்டத்தின்படி வாழக்கூடியவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரானவர்களாகவும், அவரவர்கள் கொண்ட கொள்கையின்படி வாழ்பவர்களே சமய சகோதரர்களாகவும் மாறி போய்விடுகின்றனர். இஸ்லாம் காட்டுகின்ற ஒரு வழிமுறையை ஒரு முஸ்லிம் பின்பற்றுவதற்கு தவறினால் என்ன ஆகும்? அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். وَمَن يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ. இஸ்லாம் அல்லாத, இஸ்லாம் காட்டி தருகின்ற வழிமுறை அல்லாது வேறொன்றை நீ தேர்வு செய்தால் فَلَن يُقْبَلَ مِنْهُ, அதை முன்னிடமிருந்து ஏற்கப்படாது. وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. இங்கு இல்லாவிட்டாலும் நாளை மறுமையிலே அது உனக்கு மிகப்பெரிய கை சேதத்தை கொடுக்கும், உனக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை விளைவிக்கும் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஒரு கட்டத்தின் மேல் அல்லாஹ் தஆலா எப்படி ஆயத்தை இறக்குகின்றான்? உனக்கு பிடித்ததைத்தான் நீ செய்வாய் என்றால், நான் காட்டுகின்ற இஸ்லாமிய முறைப்படி உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாவிட்டால் லக்கும் தீனுக்கும் வலியதீ, உன்னுடைய மார்க்கத்தை உன்னோடு வைத்துக் கொள். எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் எங்களோடு வைத்துக் கொள்கின்றோம். எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு என்ன சொல்லித் தந்ததோ, என்ன முறைப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்ததோ, எப்படி வணங்க வேண்டும், யாரை வணங்க வேண்டும், எதற்காக வணங்க வேண்டும், யாரை தலைவனாக ஏற்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றதோ அதை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். எங்களுடைய தீன் எங்களுக்கு, உங்களுடைய தீன் உங்களுக்கு, அதோடு நிறுத்திக் கொள் என்பதாக குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகின்றது. எனவே இஸ்லாமிய வாழ்வியல் முறைப்படி நாம் நடக்காது வேறு சிந்தனைகளை நாம் ஏற்றுக்கொண்டால், வேறு மதங்களை, வேறு இசைகளை, வேறு இதிகாசங்களை கற்றுத்தருவதை நாம் வாழ்வியல் வழிமுறையாக ஏற்றுக்கொண்டால் அதனால் இஸ்லாத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதனால் அல்லாஹ்வுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதனால் ரசூலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காஸிரீன். மறுமை நாளிலே உங்களுக்கு தான் அது நஷ்டமாக போகும். காலம் முழுக்க அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஷரியத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டே வருகின்ற பொழுது இப்படி இரு பிரிவினர்கள் இருந்திருக்கின்றார். இஸ்லாம் வளர்வதற்கும் இஸ்லாம் வளர்ந்தோங்குவதற்கும் ஊட்டுக்கட்டையாக இருப்பவர்களை அல்லாஹ் ஒரு கட்டத்திற்கு மேல் அப்புறப்படுத்தி விடுவார். நீ இல்லை என்றால் அந்த இடத்தில் வேறொரு நபரை வைத்து நான் இஸ்லாத்தை வளர்த்துக் கொள்வேன். நீ இல்லை என்றால் அந்த இடத்தில் வேறொரு நபர்களை, வேறொரு குழுவினரை உருவாக்கி, வேறொரு சமுதாயத்தை உருவாக்கி நான் இந்த இஸ்லாத்தை காலம் உள்ளளவுக்கும் உயிர்ப்போடு வைத்திருப்பேன் என்பதுதான் இறைவனுடைய நியதி. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ மன் யர்தத்த மின்கும் அன் தீனிஹி. முஃமின்களே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மன் யர்தத்த மின்கும் அன் தீனிஹி, இந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் முர்த்தத்தாகி போனால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் வேறொரு சமயத்தை, வேறொரு மதத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டால் அதனால் இந்த மார்க்கத்திற்கு எந்த நஷ்டமும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை, எந்த துயரமும் இல்லை. மன் யர்தத்த மின்கும் அன் தீனிஹி ஃபஸௌஃப யத்தில்லாஹு பிகௌமின் யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனா. வேறொரு கூட்டத்தை நிறுவி ஏற்பாடு செய்து அந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய கூட்டத்தினர், இஸ்லாத்தை பின்பற்றுவோம் என்று புதிதாக வந்திருக்க கூட்டத்தினர், அவர்களை அல்லாஹ் பிரியப்படுவான், அல்லாஹ்வும் அவர்களை பிரியப்படுவார்கள். அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அல்லாஹ்வும் அவர்களை நேசிக்க துவங்கி விடுவார். உங்களை வைத்துத்தான் இந்த மார்க்கம் உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்கின்ற எந்த அவசியமும் எனக்கு இல்லை என்பது இறைவனுடைய வாக்கு. ஏராளமான சமயங்களில் அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை இஸ்திப்தாலுல் கௌம் என்று சொல்வார்கள். வேறொரு கூட்டத்தை வைத்து, வேறொரு நபர்களை வைத்து இந்த இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் என்கின்ற இந்த நியதியை
பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கின்றார். போர்க்கால சூழல்களில் போருக்காக அழைப்பு விடுக்கின்ற பொழுது போருக்கு வரமறுத்து அப்படி ஒரு போர் நிகழ்ந்தால் மட்டுமே இஸ்லாம் உயிர்ப்போடு இருக்கும் என்கின்ற ஒரு கட்டாய சூழலில் இருக்கின்ற சமயங்களில் அல்லாஹ் ஜிஹாதிற்காக அழைப்பு கொடுக்கின்ற பொழுது வர மறுத்தவர்களை பற்றிய குர்ஆன் பேசுகின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ மாலக்கும் இதா கீல லக்கும் இன்ஃபிரு ஃபீ ஸபீலில்லாஹி ஸாகல்தும் இலல்லாஹ். முஃமின்களே, உங்களுக்கு என்ன ஆனது? இந்த போரை சந்தித்தால் தான் இஸ்லாத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்கின்ற நிர்பந்தமான சூழலில் இருக்கும் பொழுது ஜிஹாதிற்கு அழைத்தால், கூப்பிட்டால் நீங்கள் எங்கோ உங்களுடைய பார்வையை செலுத்துகின்றீர்கள். வாருங்கள், புறப்படலாம், எதிரிகளை எதிர்த்து போராடலாம், இஸ்லாமிய கலிமாவை உயர்த்தி பிடிக்கலாம் என்று உங்களை கூப்பிட்டால் சாக்கல் துண்ணிலல் பூமியை பார்க்கிறீங்க, நிலத்தை பார்க்கிறீங்க, கூப்பிடுறவங்க குரலுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பரவாயில்லை, போயிட்டு வாங்க. அரலீதும் பில் ஹயாத்தி துன்யா மினல் ஆகிரா. மறுமையை காட்டிலும் இந்த உலகத்தில் தான் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்களா? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், இல்லா தன்ஃபிரு யுஅذிபுக்கும் அஸாபன் அலீமன் வ யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும். நீங்கள் போருக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய இடத்தில் வேறொரு சமுதாயத்தை நான் உருவாக்கி இந்த போரை நடத்தி இஸ்லாத்தை காப்பாற்றுவேன். வ யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும். தட்டுப்பாடு வருகின்றது, நிதி சுமையும் தட்டுப்பாடு வருகின்றது. அந்த நிதி தட்டுப்பாடு வருகின்ற பொழுது செலவு செய்ய வேண்டும் என்று இறைவன் புறத்திலிருந்து அழைப்பு விடுக்கப்படுகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதி தட்டுப்பாடு இருப்பதன் காரணமாக அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் அதிகமாக செலவு செய்ய முன்வர வேண்டும் என்று அறிவிப்பு செய்கின்றார்கள். அதற்கு சில பேர் தயக்கம் காட்டினார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான், فَمِنْكُمْ مَنْ يَبْخَلُ وَمَنْ يَبْخَلْ فَإِنَّمَا يَبْخَلُ عَنْ نَفْسِهِ. எந்த விஷயத்துல நீங்க கஞ்சத்தனம் செய்யறீங்க, இந்த நிதிச்சுமை நீங்கினால் மட்டுமே இஸ்லாம் அடுத்த கட்டத்திற்கு போகும் என்கின்ற சூழல் இருக்கின்ற பொழுது உங்களிடத்திலே அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள் என்று அறிக்கை விட்டால் கஞ்சத்தனம் செய்கின்றீர்கள். யார் விஷயத்தில் எதற்காக கஞ்சத்தனம் செய்கின்றீர்கள்? கஞ்சத்தனம் செய்கின்றீர்களா? அப்படி நீங்கள் கஞ்சத்தனம் செய்தால் அது உங்களோடு தான் போகட்டும், உங்களோட போகட்டும். அதன் காரணமாக இஸ்லாத்திற்கு எந்த இழுக்கும் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அதே வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இதே போன்று செலவு செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை நான் உருவாக்குவேன். இந்த நிதிச்சுமை நீங்களால் மட்டுமே இஸ்லாம் வளர்போகும் என்கின்ற இந்த சூழலில் நீங்கள் கஞ்சத்தனம் செய்தால் உங்களை நகர்த்திவிட்டு, உங்களை மாற்றிவிட்டு இந்த இடத்தில் செலவு செய்து இஸ்லாத்தை காப்பாற்றுகின்ற ஒரு சமுதாயத்தை நான் நிச்சயம் உருவாக்குவேன். உங்களால் எனக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த நஷ்டமும் இல்லை என்பது இறைவன் நமக்கு சொல்லித் தருகின்ற சான்று. அந்த வரிசையில் தான் பனி இஸ்ரவேலர்கள் வருவார்கள். பனு இஸ்ராயேலுக்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான நியமத்துகளை கொடுத்தார். உலகத்தில் வாழ்ந்த மக்கள் யாரும் அப்படி ஒரு நியமத்தை, அப்படி ஒரு சௌகரியத்தை அனுபவித்திருக்க மாட்டார்கள். யா பனி இஸ்ராயீல குனு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபضلتكم அலல் ஆலமீன். இறைவனுடைய வாக்கு. இஸ்ரவேல் சமுதாயமே, அன்அம்து அலைக்கும் நிஅமதி, ஏராளமான வெகுமதிகளை நான் உங்களுக்கு கொடுத்தேன். வாழ்வில் விழுமியங்களை, நீங்கள் வாழ்வதற்கு தேவையான அதை விட மிதமிஞ்சிய ஒரு சுகபோகத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். அன்னி ஃபضلتكم அலல் ஆலமீன். இந்த உலக மக்களிலேயே நீங்கள் தான் சிறப்புக்குரியவர்கள் என்பதாக நான் உங்களை ஆக்கி வைத்தேன். கிட்டத்தட்ட 3000 நபிமார்கள் பனு இஸ்ரவேலிலிருந்து வந்தார்கள். ஏராளமான பேரரசை ஆண்டார்கள், ஏராளமான அரசர்களை சந்தித்தார்கள், உருவானார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மகனார், ஒன்று இஸ்ஹாக்,
இன்னும் இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழித்தோன்றலிருந்து வந்தவர்கள் தான் பனு இஸ்ரவேலர்கள். அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியிலிருந்து கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட நபிமார்களை அனுப்பி ஏராளமான பேரரசை ஆளுகின்ற அளவிற்கு வெகுமதிகளை வழங்கி இறைவன் அவர்களை உலக மக்கள் அனைவரை காட்டிலும் மேலோக்கி வைத்திருந்தார். வன்னி ஃபல்லல்துஹும் அலல் ஆலமீன். இறுதியில் என்னானது? அவர்கள் தங்களுடைய அழிச்சாட்டியங்களை கட்டவிழ்த்து விட்ட பொழுது எப்படி வேண்டுமானாலும் நாங்கள் வாழ்வோம் என்று ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் அவர்கள் எதிர்மறை சிந்தனைகளை அவர்கள் உருவாக்கிய பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நபிமார்களை முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியிலிருந்து தொடங்கிய நபிமார்களின் அந்த தொடர் வரிசை இவர்களுடைய அழிச்சாட்டியம் அட்டூழியம் தாங்க முடியாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாமோடு இந்த நபிமார்களுடைய வரிசைக்கு முற்றுப்புள்ளி வைத்து எதிர் திசையில் இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அந்த நபி தோன்றலை உருவாக்கி அரபுகளில் இருந்து நமக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி வைத்தார். பனு இஸ்ராயீல் விஷயத்திலும் அதைத்தான் அல்லாஹ் சொல்ல வருகின்றான். உங்களால் எனக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை வருகின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நபிமார்களுடைய அந்த தொடர் வரிசையை நான் நிப்பாட்டி வைத்துவிட்டு எதிர் திசையில் இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து நான் நபிமார்களுடைய தொடர் வரிசையை ஆரம்பித்தேன். இதனால் யாருக்கு என்ன நஷ்டம்? எனக்கோ என்னுடைய இஸ்லாத்திற்கோ என்னுடைய தீனுக்கோ எந்த விதமான நஷ்டமும் இருக்க போவது கிடையாது என்பதை ஆணித்தரமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். எனவே இஸ்லாம் நமக்கு எந்த வழிமுறையை காட்டுகின்றதோ அதன்படி வாழ்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய ஒரு முஃமினுடைய கடமையாக இருக்க முடியுமே தவிர, இருக்க வேண்டுமே தவிர, அது அல்லாத வேறு வழிகளை நாம் தேர்ந்தெடுக்க பழகிவிட்டால், அது அல்லாத வேறு சூழலுக்கு பரவாயில்லை ஆனது ஆகட்டும் என்று நாம் வாழ பழகிவிட்டால் அது நமக்குத்தான் கஷ்டம். இன்றைய சூழலில் கிட்டத்தட்ட 2000 துவக்கத்திலேயே இது ஆரம்பித்தது. வாழ்க்கை என்றால் வாழ்க்கை முறை என்பது வேறு, வணக்கம் என்பது வேறாக ஆகி போனது. அதாவது என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இபாதத்தின் என்று வருகின்ற பொழுது பள்ளிவாசலுக்கு போய் நோன்பு வைத்து தொழுது குர்ஆன் ஓதிவிட்டால் எல்லாம் சரியாய் போய்விடும் என்று வாழ்க்கை வேறு வணக்கம் வேறு வேறு என்பதாக நாம் புரிந்து கொண்டோம். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. வாழ்க்கையின் ஒவ்வொரு துளிகளிலும் இஸ்லாம் தன்னுடைய வழிகாட்டுதலை வைத்திருக்கின்றது. ஒரு குழந்தை தாய்ப்பால் குடிப்பதிலிருந்து தொடங்கி அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி திருமணம் முடித்து படித்து வேலைக்கு போய் என்று ஒவ்வொரு கட்டங்களிலும் கடந்து கடைசியாக கபருக்கு போகின்ற வரை இஸ்லாம் வழிகாட்டுதல்களை வைத்திருக்கின்றது. எனவே வாழ்வியல் முறை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். வணக்கத்தில் நாம் தெளிவாக இருந்து விட்டால் போதும். நாம் எப்படி வேண்டுமானாலும் வியாபாரம் செய்யலாம், 5 வேளை தொழுதால் போதும். எப்படி வேண்டுமானாலும் யாரிடம் வேண்டுமானாலும் பணலாம், எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் கட்டிக்கொள்ளலாம், யாரிடமும் எப்படி வேண்டுமானாலும் தொடர்பில் இருக்கலாம். ஆனால் நம் நோன்பு வைத்தால் போதும். இந்த வாழ்க்கை முறையை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அதனால்தான் சொல்கின்றோம், ஒவ்வொரு வருடம் ரமலான் வருகின்ற பொழுது ரமலானில் எப்படி நீங்கள் உயிர்ப்போடு தக்குவாவோடு உங்களுடைய தக்குவாவை ஈரத்தோடு வைத்திருக்கின்றீர்களோ அதே ஈரம் வாழ்வின் அனைத்து மாதங்களிலும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. கூனு ரப்பானியின், எப்பொழுதும் இறைவன் சார்ந்த வழிகாட்டுதல்களை ஏற்று நடங்கள். ரமலானில் மட்டும் அல்லது பள்ளிவாசலுக்கு போகிற போது மட்டும் அல்லது இபாதத்தோடு கலந்திருக்கக்கூடிய அந்த குழுவினரோடு இருக்கின்ற போது மட்டும் நீங்கள் வணக்கசாலிகளாக இருக்காதீர்கள். உங்களுடைய வியாபாரத்தை, கொடுக்கல் வாங்கலை, பழகுகின்ற முறைகளை இது எல்லாம் இஸ்லாம் இருக்கின்றது. இஸ்லாம் அதன் என்ன வழிகாட்டுகின்றதோ அதன்படி எல்லாத்தையும் அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றது. அந்த வரிசையில் தான் நாம் வருகின்ற புத்தாண்டு கேளிக்கைகளை நாம் பார்க்கின்றோம். எல்லா நாட்களையும் போல புத்தாண்டும் ஒரு தினம்தான். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு நன்மையான காரியத்தை துவக்குவதாக இருந்தால் ஜனவரி 1 நான் ஜிம்முக்கு போயிடுவேன், ஜனவரி 1 நான் டயட்டை ஃபாலோ பண்ணிடுவேன், ஜனவரி 1 பள்ளிவாசலுக்கு போக ஆரம்பிச்சிருவேன். இது இஸ்லாம் எதிர்பார்க்கவில்லை.
ஜனவரி 1 குர்ஆனை ஓதத் தொடங்கி விடுவேன். இது இஸ்லாமிய உருவாக்கவில்லை. ஒரு நன்மையை துவக்குவதாக இருந்தால் அந்த நொடியை நீ துவக்கிவிடு என்பதாகத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்றது. நன்மையான காரியத்தை செய்ய முடிவெடுத்து அதற்கு போதுவான சந்தர்ப்பம் அமைந்து விட்டால் அடுத்த நொடி பொழுது அதை துவக்கி விடுங்கள். புதன்கிழமை ஆரம்பிக்கலாம், திங்கட்கிழமை ஆரம்பிக்கலாம், 1ஆம் தேதி கரெக்டா ஆரம்பிக்கலாம். தள்ளி போட்டாலே அங்கே ஷைத்தானுடைய வஸ்வசா, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் நம்மிடத்திலே குடிகொண்டு விடும். அது அந்த இபாதத் நடைபெறாமல் போவதற்கு காரணமாக போய்விடும் என்பதன் அடிப்படையில் தான் சாபிகு இலல் கைராத், நன்மைகளை அந்த நொடி பொழுதே தூக்கி விடுங்கள் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. எனவே கேளிக்கைகளுக்கோ பொழுதுபோக்கு அம்சங்களுக்கோ அல்லது வேறு விதமான கொண்டாட்டங்களுக்கோ இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிப்பதே கிடையாது, அதை ஊக்குவிப்பதே கிடையாது. நமக்கு பண்டிகை என்று எடுத்துக்கொண்டால் 2 பண்டிகைகள் தான். ஒன்று ஈதுல் ஃபித்ர், இன்னொன்று ஈதுல் அல்ஹா. அது போக வாரம் வரக்கூடிய இந்த ஜும்மாவுடைய தினம் ஏழைகளுடைய ஈதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். இது மட்டும்தான் அதையும் முக்கியமான பல அம்சங்களோடு அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இஸ்லாம் அதை கொண்டாட அனுமதித்திருக்கின்றதே தவிர அந்த பண்டிகைகளில் கூட கேளிக்கைகளுக்கோ பொழுதுபோக்கு அம்சங்களுக்கோ இடம் தரவில்லை. ஒன்று அறிவு சார்ந்த விளையாட்டுகள் இடம்பெறலாம், அல்லது நம்முடைய உடல் சார்ந்த திறன்களை மேம்படுத்துகின்ற விளையாட்டுகளில் ஈடுபடலாம். என்னுடைய கேளிக்கைகளில் ஈடுபடுவதற்கோ கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதற்கோ அல்லது மது போன்ற தடுக்கப்பட்ட அறாமான விஷயங்களை செய்வதற்கோ இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிப்பதே கிடையாது, அதை ஊக்கப்படுத்துவதும் கிடையாது. இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் எங்கிருந்து துவங்கியது? இந்த புத்தாண்டு கலாச்சாரம் என்பது எங்கிருந்து முதலில் ஆரம்பித்தது என்று சொன்னால் பாபிலோன் நகரத்தில் கிமு 2000 இது துவங்குகின்றது. பாபிலோன் நகரத்தில் கிமு 2000 இலையுதிர் காலம் முடிந்து இலைகள் எல்லாம் குளிர்க்கக்கூடிய அந்த வசந்த காலத்தில் ஒரு 11 நாட்கள் புத்தாண்டு தினமாக கொண்டாடுவதுண்டு. ரோமானியர்கள் சூரிய நகர்வை அடிப்படையாக வைத்து ஒரு வருட கணக்கை தயாரிக்கின்றனர். அந்த வருட கணக்கில் 10 மாதம் தான். 7வது மாதம் செப்டம்பர், 8வது மாதம் அக்டோபர், 9வது மாதம் நவம்பர், 10வது மாதம் டிசம்பர். ரோமானியர்கள் கணக்குப்படி மார்ச் 1ஆம் தேதியே அவர்கள் புத்தாண்டு தினமாக கொண்டாட துவங்கினர். கிபி கிறிஸ்து பிறந்ததாக அவர்கள் சொல்லப்படுகின்ற அந்த தேதியில் கிறிஸ்துவர்கள் டிசம்பர் 25 கிபிக்கு பிறகு, கிறிஸ்து பிறப்புக்கு பிறகு டிசம்பர் 25 புத்தாண்டு தினமாக கொண்டாடினர். அதே போன்று யூதர்களை எடுத்துக்கொண்டால் பிரான்சில் ஒரு சில பகுதியிலும் ஐரோப்பியாவில் ஒரு சில பகுதியிலும் அவர்கள் மார்ச் கடைசி வாரத்திலிருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரை அந்த கடைசி வாரத்தை புத்தாண்டு தினமாக கொண்டாட துவங்குகின்றனர். அதாவது ஏப்ரல் 1 புத்தாண்டு தினமாக வைத்து அந்த மார்ச்சினுடைய கடைசி வாரத்தை பல்வேறு கொண்டாட்டங்களில் தங்களை ஈடுபடுத்தி ஏப்ரல் 1 அவர்கள் புத்தாண்டு தினமாக கொண்டாட துவங்குகின்றனர். இப்படி இருக்கின்ற சூழலில் தான் பிரான்சை சேர்ந்த ரோசோலியன் என்பவர் ஆகஸ்ட் 9ஆம் தேதி 1564 ஆளாளுக்கு ஒரு பண்டிகையை நாம் கொண்டாடுகின்றோம், ஆளாளுக்கு ஒரு புத்தாண்டு தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். எனவே இனிமேல் எல்லோரும் ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு தினமாக கொண்டாடலாம் என்று ஒரு அறிக்கை தயார் செய்து அதை பிரகடனப்படுத்துகின்றார். அன்றிலிருந்து கிறிஸ்தவர்கள் 25 கிறிஸ்துவ பிறப்பு தினமாக எடுத்துக்கொண்டு குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் என்று தொடர்படியாக பண்டிகைகளில் இருப்பதன் காரணமாக ஜனவரி 1 கிறிஸ்தவர்கள் புத்தாண்டு தினமாக கொண்டாடுகின்றனர். இதில் இஸ்லாமியர்களுக்கு எந்த வேலையும் இல்லை. எல்லா நாளும் போலதான் ஒரு நாள். ஏன் பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்கின்றது என்றால், ஒரு அடி நீ மௌத்துக்கு உள்ளே சென்று விட்டாய், அது கொண்டாடப்படக்கூடிய தினம் அல்ல.
எனவே வருடங்கள் கழிகின்ற பொழுது ஒரு அடி நீ மௌத்திற்கு சமீபமாகிவிட்டால் எனவே அது கொண்டாடப்படக்கூடிய தினம் அல்ல என்பதால்தான் இஸ்லாம் அன்றைய தினத்தில் நடைபெறுகின்ற எந்த கேளிக்கைகளுக்கும் இஸ்லாம் அனுமதிப்பது கிடையாது. அதை வன்மையாக கண்டிக்கவும் செய்கின்றது. இந்த இஸ்லாம் சாதாரணமாக வளர்ந்து விடவில்லை. ஏகப்பட்ட உயிர்களை தியாகம் செய்து, ஏகப்பட்ட விஷயங்களை தியாகம் செய்து இந்த இஸ்லாத்தை இந்த அளவு உயிர்ப்போடு வைத்திருக்கின்றார்கள் என்றால் அது சஹாபாக்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமான. எந்த ஒரு விஷயத்திலும் சஹாபாக்கள் இஸ்லாம் காட்டாத ஒரு வழிமுறையை அதற்கு அசைந்து கொடுக்கவே மாட்டார்கள். அதுதான் சஹாபாக்களுடைய நடைமுறை. ஹிஜ்ரி 15 பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுகின்றது. அந்த சாவி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய கைக்கு வருகின்றது. பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொண்டதற்கு பின்னால் ஏராளமான தியாகங்கள் இருக்கின்றது. அபூ உபைதா அல்-ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திமிஷ்கை வெற்றி கொண்டதற்கு பிறகு அடுத்து பலஸ்தீனை நோக்கி நகருகின்றார்கள். பலஸ்தீனை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஈலியா என்ற மன்னனுக்கு கடிதம் ஒன்று எழுதுகின்றார்கள். நான் வந்து உங்களிடம் பேச்சுவார்த்தை தான் நடத்த வருகின்றேன், அனுமதி தாருங்கள். கிறிஸ்தவர்கள் வசம் இருந்தது அந்த நேரத்தில் பைத்துல் முகத்தஸ். அவர் கடிதம் ஒன்று எழுதிவிட்டார். நாங்களும் உங்களை பேச்சுவார்த்தைக்கு மட்டும்தான் இங்கே அனுமதிக்கின்றோம். போரிடுவதற்கோ சண்டை செய்வதற்கோ உங்களை எதிர்த்து போராடுவதற்கோ எங்களுக்கு இந்த நேரத்தில் அதில் உடன்பாடு இல்லை. அப்படி நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வருவதாக இருந்தால் உங்களுடைய தலைவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வாருங்கள் என்று பதில் கடிதம் அபூ உபைதா ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைக்கின்றது. பேச்சுவார்த்தைக்கு நம்மை கூப்பிடுகின்றார்கள் என்று அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய தலைமையிடமான மதீனாவில் இருக்கின்றனர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய உதவியாளரான சாலிமை அழைத்துக் கொண்டு ஒரே ஒரு ஒட்டகத்தில் மதீனாவில் இருந்து பலஸ்தீனை நோக்கி புறப்படுகின்றனர். இன்றைய கணக்குப்படி பார்த்தால் சுமார் 2400 கிலோமீட்டர் ஒரே ஒட்டகத்தில் கொஞ்ச தூரம் சாலிம் ஒட்டகத்தை இழுத்துக் கொண்டு வருவார், இன்னும் கொஞ்ச தூரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தை இழுத்துக் கொண்டு வர சாலிம் ஒட்டகத்திலே அமர்ந்திருப்பார். முதல் கட்டமாக சாலிம் இதற்கு சம்மதிக்கவே இல்லை. ஒரு ஜனாதிபதி நான் இழுத்து வருவது அதுவோ சம்மதம்தான், ஆனால் நான் உட்கார்ந்து வர நீங்கள் இழுத்துக் கொண்டு வருவது அது எனக்கு விருப்பம் இல்லை என்பதால் மறுக்கப்படுகின்றார். அல்லாஹ்வுக்காக வாழுங்கள், பலஸ்தீனை நாம் மீட்டெடுத்தாக வேண்டும். நாம் பைத்துல் முகத்தஸுடைய சாவி இன்னும் கொஞ்ச தினங்களில் நம்முடைய கரங்களுக்கு வரப்போகின்றது என்பதை எல்லாம் எடுத்து சொல்லி சாலிம் பிறகு ஒப்புக்கொண்டார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வருவதற்கு. வருகின்றார்கள். பலஸ்தீனுடைய வாசலுக்கு வருகின்ற பொழுது அப்ப அபூ உபைதா அல்-ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. இப்படி ஒருவர் மாற்றி ஒருவர் அமர்ந்து இழுத்துக் கொண்டு வருகின்ற முறை வருகின்ற பொழுது பலஸ்தீனுடைய வாசலில் வருகின்ற பொழுது சாவில் உட்கார்ந்து இருக்கின்றார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இழுத்து வருகின்றார்கள் ஒட்டகத்தை. அபூ உபைதா ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஏராளமான பெரிய பெரிய அரசர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் நடுவில் பாருங்கள், நடந்து வாருங்கள், ஒட்டகம் இங்கே இருக்கட்டும், நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக உங்களுடைய வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் நாங்கள் நடந்து வருகின்றோம், அப்பொழுதுதான் நீங்கள் தலைவர் என்று தெரிவீர்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்ன பொழுது அபூ உபைதா ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை முறைத்து பார்த்தார்கள். அபூ உபைதா, நாம் கடந்து வந்த பாதையை நீ மறந்து விட்டாயா? எவ்வளவு சிரமப்பட்டு சிக்கல்பட்டு எவ்வளவு அல்லோலப்பட்டு நாம் இந்த இஸ்லாத்தை வளர்த்து ஆளாக்கியிருக்கின்றோம் தெரியுமா? நாம் பட்ட காயங்களை மறந்து விட்டாயா? இஸ்லாத்தை ஏற்றுவிட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி வீடு கொடுத்து வெட்டினார்களே, அந்த சமயங்கள் எல்லாம் அவருக்கு மறந்து போய்விட்டதா? எதற்கும் உருப்படாதவன் ஆணி வைக்கக்கூடாது நாயக்கற்றவன் என்று என் தந்தை என்னை திட்டியதெல்லாம் அவருக்கு மறந்து விட்டதா? இப்பொழுது நான் ஜனாதிபதியாக இருக்கின்றேன் என்றால் இதிலே பல உயிர்கள் தியாகத்தின் பின்னணியில் தான் நாம் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். யாருக்காகவும் எதற்காகவும் இஸ்லாத்தினுடைய அந்த வழியை விட்டுவிட்டு எவருடைய சமரசத்திற்காக வேண்டியும் என்னுடைய உடன்படிக்கைக்கோ இஸ்லாம் காட்டி தந்த அந்த எளிய முறைக்கோ நான் ஒருபோதும் உடன்பட மாட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு சொன்னார்கள். அபூ உபைதா, இதே வார்த்தையை சொர்க்கத்திற்கு கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர் நீ, இதே வார்த்தையை வேறு யாராவது சொல்லியிருந்தால் தக்க பாடம் கொடுத்திருப்பேன் என்பதாக மிரட்டினார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வாசகம் தான் நமக்கு கவனத்திற்குரியது.
எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் இஸ்லாத்தை விட்டு ஒரு அடி கூட நகராமல் வாழ்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய கடமையை. என்னுடைய வேலை இடத்திலே, அலுவலக இடத்திலே இப்படி சொன்னார்கள். இப்படி இருந்தால் தான் நாம் எல்லோரோடும் சகஜமாக இருக்க முடியும், இப்படி வாழ்ந்தால் தான் எல்லோரோடும் ஒத்து போக வேண்டும் என்று இஸ்லாத்தை நான் அடமானம் வைத்து விட்டு வாழ வேண்டிய வாழ்க்கை ஒரு உண்மை முஸ்லிமுக்கு, முஃமினுக்கு அழகில்லை. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி. ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு எது அழகு அப்படின்னா தேவையில்லாததை விட்டுவிட வேண்டும். இஸ்லாம் எதை வலியுறுத்தி இருக்கின்றதோ அதுதான் தேவை, அதைத்தான் பின்பற்ற வேண்டுமே ஒழிய மற்றவர்களுடைய மனங்களுக்கு தோதுவாக அவர்களையும் அரவணைத்து வாழ வேண்டும் என்ற அதன் அடிப்படையில் பிற சமய கோட்பாடுகளுக்கு நாம் ஒருகாலம் ஒத்துப்போய் விடக் கூடாது என்பதுதான் இது போன்ற சம்பவங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. எனவே புத்தாண்டு கேளிக்கைகளில் நாம் அதிலே ஈடுபட்டு நம்முடைய இஸ்லாத்தை கேள்விக்குறியாக ஆக்க வேண்டாம். அப்படி ஒரு கால் நாம் ஈடுபட்டால் அதனால் இஸ்லாத்திற்கோ அல்லாஹ்வுக்கோ ரசூலுக்கோ எந்த நஷ்டமும் இல்லை. இந்த இஸ்லாத்தை வேறொரு கூட்டத்தை வைத்து கூட வளர்த்து ஆளாக்குவார். அதுதான் இறைவனின் நீதியும் கூட. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய ஈமான், நம்முடைய ரூஹ் இருக்கின்றவரை அதிலே ஸ்திரமாக இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.